அது புஷ்பகிரி அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்தோட ஜமீன்தார் பேரு தர்மையா. அவருடைய பேர்ல மட்டும்தான் தர்மம் இருக்கு. ஆனா அவருடைய மனசு முழுக்க அதர்மம் மட்டும்தான் இருக்கு. அவன் மனசு ஊர்ல யாருக்கும் 1 ரூபாய் தானம் பண்ண மாட்டான். அவன்கிட்ட நிறைய பணம் இருந்தாலும் மத்தவங்க கஷ்டத்தை பார்த்து 1 ரூபாய் கூட கொடுக்காத மனசு. தர்மையாவோட வீட்டுல வேலை பார்க்குற வேலைக்காரங்கள அவன் மனுஷனாவே மதிக்க மாட்டான். இவங்கெல்லாம் எனக்கு அடிமையா வாழ்றதுக்காகவே பிறந்தவங்க அப்படின்னு தான் அவனுடைய நினைப்பு இருந்துச்சு. ஒரு நாள் தர்மையா அமைதியா அவனுடைய வீட்டு திண்ணையில உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது அப்பதான் அந்த பக்கமா சமையல்காரி ரங்கம்மா வந்தா. ரங்கம்மா, முதலாளி அம்மாவுக்கு காஃபி கொடுத்தியா? இல்லங்கய்யா, சமையலறையில வேலை நிறைய இருந்துச்சுங்களா, அதான் நான் கொடுக்க மறந்துட்டேங்கய்யா. மறந்துட்டியா? உன் வேலை என்ன? முதலாளி அம்மாவுக்கு காஃபி கொடுக்கறது தானே. அதையே நீ மறந்தா உனக்கு எதுக்கு சம்பளம் கொடுக்கணும்? 4 மணிலிருந்து நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? வீட்டில் இவ்வளோ வேலை இருக்கு. ஒருவேளை என் பணத்தை திருடிட்டு போக வந்திருக்கியா? ஐயா, தயவு செஞ்சு அப்படி பேசாதீங்க ஐயா. நான் என்னைக்குமே வேலை செய்யக்கூடாதுன்னு நினைச்சதே இல்ல. நான் வேலையில ஏதோ மறந்து போயிட்டேன். ஆனாலும் நான் பண்ணது தப்புதான். இப்பவே போய் அம்மாவுக்கு சூட காப்பி கொண்டு போய் கொடுத்துட்டு வரேங்க. என்னோட நேரத்தை வீணாக்காத. தேவையில்லாம இப்படி சாக்கு போக்கெல்லாம் சொல்லாம போய் இருக்கிற வேலையை முழுசா முடிச்சிடு. நீ 1 நிமிஷம் பேசினா கூட அந்த 1 நிமிஷத்துக்கான சம்பளத்தை உனக்கு கொடுக்க மாட்டேன். மறுபடியும் இப்படி நீ எதனா பேசணுன்னு வச்சுக்கோ, உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன். உனக்கு புரியுதா? ஆ, சரிங்க ஐயா, எல்லாம் என் நேரம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரங்கம்மா திட்டிக்கிட்டே சமையலறைக்குள்ள போனா. வேலைக்காரங்களை இப்படிதான் அடக்கி வைக்கணும், இல்லனா நம்ம தலையில ஏறி உக்காந்துப்பாங்க. பாவம் புஷ்பகிரி கிராமத்துல வறட்சி தாண்டவம் ஆடிக்கிட்டு இருந்துச்சு. கடந்த 4-5 வருஷமா சரியா மழை பெய்யலைங்கிறதுனால பூமி எல்லாமே வறண்டு வெடிச்சு போய் பாவம் அந்த ஊர்ல இருக்கிற ஜனங்க எல்லாருமே சாப்பிட சாப்பாடு இல்லாம குடிக்கிறதுக்கு தண்ணி கூட இல்லாம ரொம்பவும் கஷ்டப்பட்டுதான் அங்க வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அந்த ஊர்ல ராமையா அப்படிங்கிற ஒரு 7 விவசாயி இருந்தான். அவன் பொண்டாட்டியோட பேரு சீதா. அவங்களுக்கு ஒரு புள்ள, ஒரு பொண்ணு. பசங்க 2 பேரும் பசியால பட்டுக்கிட்டு இருக்கிற பாட பார்த்து அப்பா அம்மா 2 பேருமே ரொம்பவும் கவலைப்பட்டாங்க. ஒரு நாள் சீதா பசியாவே படுத்து தூங்கிக்கிட்டு இருந்த பசங்களை பார்த்து ரொம்பவும் கவலையா ராமையா கிட்ட இப்படி பேசிக்கிட்டு இருந்தா. ஏங்க, நம்ம இப்படியே பாத்துக்கிட்டு இருந்தோம்னா பசங்களுக்கு சாப்பாடு கிடைக்காது. அவங்க பட்னியா செத்து போயிடுவாங்க போலங்க. அவங்கள இந்த நிலைமையில பார்க்க கஷ்டமா இருக்குங்க. என்ன செய்யறது சீதா? வயல் மொத்தமும் காஞ்சி போயிடுச்சு. வீட்டுல நெல்மணிகள் கூட இல்ல. எங்கேயாவது வேலை கிடைக்குமான்னு பார்த்தா அதுவும் கிடைக்க மாட்டேங்குது. நமக்கு வேலை கொடுக்க முடியும்னா அது அந்த ஜமீன்தாரால தான் முடியும். அவர்கிட்ட நிறைய வேலை இருக்குங்க. அவர்கிட்ட போய் ஏதாவது வேலையை கேளுங்க. முதல்ல நம்ம பிள்ளைங்களோட பசியை தீக்கிறதுக்கு அவர்கிட்ட இருந்து ஏதாவது வாங்கிட்டு வந்து கொடுங்க. அதுக்கப்புறம் அவர் காலு கீழே அடிமையா வேலை செஞ்சாவது அந்த கடனை நாம தீர்த்திடலாங்க. ராமையாவுக்கு ஜமீன்தார பத்தி நல்லாவே தெரியும். ஆனா பிள்ளைங்களோட பசிக்கு முன்னாடி அவனுடைய தன்மானம் பெருசா அவனுக்கு தோணல. சரி சீதா, நீ சொன்ன மாதிரியே நாளைக்கு காலையில நான் போய் கேட்கறேன். அடுத்த நாள் காலையில ராமையா தைரியமா ஜமீன்தாருடைய வீட்டுக்கு போனா. ஜமீன்தார் கால் மேல கால் போட்டு உக்காந்துக்கிட்டு கணக்கு வழக்கு பாத்துக்கிட்டு இருந்தாரு. ஜமீன்தார் ஐயா, ஜமீன்தார் ஐயா, வணக்கங்க ஐயா. என்னது நீயா? என்ன வேணும் உனக்கு? என்கிட்ட வேலை செய்யறதுக்கு மட்டும் உனக்கு நேரம் இருக்காது. இப்ப எதுக்கு வந்திருக்க? அது வந்துங்க ஐயா, மழை இல்லாம என் குடும்பம் ரொம்பவே கஷ்டப்படுது. சாப்பாடு இல்லாம என் குழந்தைங்க 2 நாளா சாப்பிடல. தயவு பண்ணி எனக்கு கடனா கொஞ்சம் தானியங்களை தர முடியுமா? விளைச்சல் கைக்கு வந்ததுமே நான் உங்களுக்கு 2 மடங்கு தானியங்களா திரும்ப கொடுக்கறேன். ஆ, தானியம் வேணுமா? தானியம்? திருட்டு பயல, இவ்வளோ கஷ்டப்படுறேன்னா அப்புறம் எதுக்குடா குழந்தைங்கள பெற்றுக்கிட்ட? உன் குழந்தைங்கள பசியில இருந்து காப்பாத்துற சக்தி கூட உனக்கு இல்லையா? தேவையில்லாம எதுக்காக என்கிட்ட வந்து பிச்சை கேட்குற? ஐயா, வார்த்தைங்களை தயவு செஞ்சு வாய மூடு. ஒரு தானியம் கூட உனக்கு தர முடியாது. என் கண்ணு முன்னாடி நிக்காம இங்கிருந்து ஓடிடு. பாவ ராமையா கண்ணுல கண்ணீரோட தலகுனிஞ்சு அங்கிருந்து வந்துட்டான். ராமையா போகும்போது அங்க இருக்கிற வேலைக்காரங்க எல்லாரும் அவனுடைய கஷ்டத்தை பார்த்து கவலைப்பட்டாங்க. ஆனா ஜமீன்தார பார்த்து பயந்து போய் அவங்க எதுவும் பேசல. ஜமீன்தாருக்கு நிறைய பணம் சொத்து எல்லாம் இருந்துச்சு. ஆனாலும் அவனுக்கு ஒரு குறை இருந்துச்சு. எத்தனை கோவில் ஏறி இறங்கினாலும் எத்தனை வைத்தியரை பார்த்தாலும் அவங்களுக்கு குழந்தை பிறக்கல. இந்த விஷயத்துல அவனுக்கும் அவன் பொண்டாட்டி யசோதாவுக்கும் நடுவுல அடிக்கடி சண்டை நடந்துகிட்டு இருக்கும். உங்க கஞ்ச புத்தியாலதான் நமக்கு வாரிசு இன்னும் வரலங்க.
இவ்வளவு சொத்து இருந்து என்ன புண்ணியம்? அதை அனுபவிக்கிறதுக்கு ஒரு குழந்தை இல்லையே. என் பணத்தை பத்தி உனக்கு என்ன கவலை? உனக்கு குழந்தை பிறக்கலனா ஏன் தப்பா? நான் எவ்வளவு செலவு பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படின்னு சொல்லி அவன் கோவமா திட்டிட்டு அங்கிருந்து போயிட்டான். ஒரு நாள் ரங்கம்மா மூலமா யசோதாவுக்கு ஒரு கோவில் பத்தி தெரிய வந்துச்சு. அங்க போய் வேண்டிக்கிட்டா குழந்தை பிறக்கும் அப்படின்னு ரங்கம்மா சொன்னான். அதனால யசோதா புருஷன் கிட்ட போய், இந்த ஊரோட எல்லையில இருக்கிற அம்மன் கோயிலுக்கு போய் வேண்டிக்கிட்டா நிச்சயமா குழந்தை பிறக்குமாங்க, வாங்க நம்ம போயிட்டு வரலாம். சரி, நீ நம்புறதால போலாம். ஆனா அனாவசியமா பணத்தை செலவு பண்ண மாட்டேன். அடுத்த நாளே ஜமீன்தாரும் யசோதாவும் அந்த அம்மன் கோயிலுக்கு போனாங்க. அம்மன் கோவில இருக்கிற உண்டியில நிறைய பணத்தை போட்டு, எனக்கு குழந்தை பிறக்கணும், அதுக்காக தான் இந்த காணிக்கை அப்படின்னு தர்மையா வேண்டிக்கிட்டான். அந்த கோயிலுக்கு வெளியில நிறைய பிச்சைக்காரங்க பசியோட தவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அம்மா, தானம் தர்மம் பண்ணுங்கம்மா. எதனா இருந்தா கொஞ்சம் கொடுங்கம்மா. ஏய், உன்ன மாதிரி பிச்சைக்காரங்க எல்லாரும் இப்படி கோவில் வாசப்படியில உட்காந்துக்கிட்டு ஏன் கோவிலோட புனித தன்மையை கெடுத்துக்கிட்டு இருக்கீங்க? நான் பணத்தை கடவுளுக்கு தான் கொடுப்பேன், உங்களுக்கெல்லாம் கொடுக்க மாட்டேன். பிச்சைக்காரங்க எல்லாரும் அமைதியா அங்கிருந்து போயிட்டாங்க. ஜமீன்தாரும் யசோதாவும் சந்தோஷமா வீட்டுக்கு வந்தாங்க. இப்படியே சில நாட்களும் போச்சு. ஆனாலும் அவங்களுக்கு குழந்தை பிறக்கல அப்படிங்கிற கவலை ரெண்டு பேருடைய முகத்திலயும் தெளிவா தெரிஞ்சது. ஒரு நாள் ஜமீன்தார் ஊரோட கோயிலுக்கு போனாரு, அங்க இருக்கிற பூசாரிய சந்திக்கிறதுக்கு. பூசாரி ஐயா, வருஷக்கணக்கா எனக்கு குழந்தையே பிறக்கல. கடவுளுக்கு நான் லட்சக்கணக்கில் செலவு பண்ணிட்டேன். ஆனாலும் ஏன் பிறக்காம இருக்கு? எதனா பரிகாரம் இருந்தா சொல்லுங்களேன். பூசாரி ஐயா அமைதியா தர்மையாவை பார்த்து, ஜமீன்தார் ஐயா, நீங்க கடவுளுக்கு கொடுக்குறீங்க. கடவுளுக்கு கொடுக்கறது உங்க கடமை. ஆனா மனுஷங்களுக்கு கொடுக்கறது தானம். தானங்கிறது உண்டியல்ல பணம் போடுறது இல்ல, பசியோட இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு போடுறது. தர்மையா குழப்பத்தோட பார்த்தாரு. நீங்க நாளைக்கே ஏழைங்களுக்கு உணவும் உடையும் தானம் பண்ணுங்க. நீங்க நிச்சயமா மனசார தானம் செஞ்சீங்கன்னா உங்களுடைய வேண்டுதலை அந்த கடவுள் நிச்சயமா நிறைவேற்றி வைப்பான். தர்மையாவுக்கு விஷயம் புரிஞ்சுது. சரிங்க பூசாரி, நாளையிலிருந்து நான் தானம் பண்றேன். தர்மையா வீட்டுக்கு போன உடனேயே வேலைக்காரங்க எல்லாரையுமே கூப்பிட்டான். டேய், ஊருக்கே போய் தண்டோரா போடு. நாளையிலிருந்து நம்ம வீட்டு முன்னாடி சாப்பாட்டையும் துணியையும் தானமா கொடுக்கறேன்னு எல்லாருக்கும் தெரியணும். அந்த வேலைக்கார ஊர் முழுக்க தண்டோர போட ஆரம்பிச்சான். எங்க ஜமீன்தார் ஐயா தர்மையா நாளைக்கு ஊர்ல இருக்கிற அத்தனை பேருக்கும் அன்னதானம் போட போறாரு, வஸ்திர தானமும் பண்ண போறாரு, எல்லாரும் வந்துருங்க அப்படின்னு சொன்னான். இத கேட்டு ஊஜனங்க எல்லாரும் சிரிச்சாங்க. அவங்களுக்குள்ளேயே ரகசியம் பேசிக்க ஆரம்பிச்சாங்க. ஓஹோ, தர்மராவே தானம் பண்றாரா? பூனைக்கு கூட பால் வைக்க மாட்டார் அவரு தானம் பண்றாரு அப்படிங்கிறத நம்பவே முடியல. ஆமா ஆமா, பாவம், ரொம்ப வருஷமா குழந்தை இல்லாம இருக்காரு. அதுக்கு தான் இது தானம் இல்ல, அவரு தேவைக்காக செய்யறது. ஒரு முறை சாப்பாடு இல்லைன்னு போய் கேட்டதுக்கு என் குழந்தைங்களையும் என்னையும் ரொம்ப கேவலமா பேசினாரு. அவர்கிட்ட நான் தானம் வாங்க போக மாட்டேன். அவர் மனசை மாத்திக்காம செய்யற எந்த தானமும் அவருக்கு புண்ணியத்தை கொடுக்காது. ஊஜனங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வந்தாங்க. அந்த ஜமீன்தார் வீட்டுக்கு போய் சாப்பிட்றது நமக்கு அவமானம். எவ்வளவு பசி எடுத்தாலும் பரவாயில்ல, பட்டினியா கூட இருக்கலாம். அந்த ஆளுக்கு நாம பாடத்தை கத்து கொடுக்கணும். அடுத்த நாள் காலையில ஜமீன்தாருடைய வீட்டு வாசல்ல மணக்க மணக்க பெரிய பெரிய குண்டால நிறைய சாப்பாடு சமைச்சுக்கிட்டு இருந்தாங்க. எல்லாருக்காகவும் துணியும் எடுத்து வச்சிருந்தாங்க. ஜமீன்தாரும் யசோதாவும் எப்ப ஜனங்க வருவாங்க எல்லாத்தையும் குடுக்கலான்னு பாத்துக்கிட்டு இருந்தாங்க. என்னம்மா இவ்வளோ நேரம் ஆச்சு, ஆனா ஒருத்தர் கூட வரலையே? ஆமாங்க, அதான் நான் யோசிக்கிறேன். இப்படி மணக்க மணக்க சாப்பாடு செஞ்சிருக்கோம், இந்த ஏழைங்களுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா இன்னும் சாப்பிட வராம இருப்பாங்க. அவங்க தருத்திரம் பிடிச்ச பைத்தியக்காரங்க, அறிவே இல்ல. பேசாம நீங்களே போய் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு வாங்க. நாம தான தர்மம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டோம், அது நல்லபடியா நடக்கணும்ல. நீங்க நேர்ல போனீங்கன்னா யாரா இருந்தாலும் வருவாங்க இல்லையா? நானா? அந்த கூலிக்காரங்களை கூப்பிட நான் போகணுமா? அவங்க தான் என் காலில் விழுந்து பிச்சை கேட்கணும். இந்த வேலையெல்லாம் என்கிட்ட எப்பவுமே நடக்காது பாத்துக்க. நீங்க எனக்காக இது செய்யுங்க. புள்ள பொறுக்கணும்னா இப்படியெல்லாம் செய்யணும்னு பூசாரி ஐயா சொன்னாருல. ஒரு நாள் உங்க கோவத்தை எல்லாம் தூக்கி போடுங்க. பொண்டாட்டி தொல்லை தாங்க முடியாம தர்மையா வேற வழியோ இல்லாம சரி அப்படின்னு கிளம்புனா. சரி, இந்த ஒரு முறை மட்டும்தான், மறுபடியும் இப்படி செய்ய மாட்டேன். அப்படி தர்மையா ஊருக்கு மத்தியில போய், வாங்க வாங்க, வந்து அன்னதானம் வாங்கிக்கோங்க. ஜமீன்தார் ஐயா, நீங்க இவ்வளோ நாளா எங்க கஷ்டத்தை பார்க்கவே இல்லை.
தயவு பண்ணி எங்களை வற்புறுத்தாதீங்க. நாங்க பசியில கூட இருப்போம், ஆனா சாப்பிட வர மாட்டோம். மன்னிச்சிடுங்க தோர, எங்க வீட்டிலேயே சாப்பாடு இருக்கு, நீங்க போங்க. அப்படி எல்லாரும் ஜமீன்தாரை அவமானப்படுத்தி கதவை சாத்திட்டாங்க. அவமானப்பட்டு ஜமீன்தார் திரும்ப போய்கிட்டு இருக்கும்போது கடைசி முயற்சியா ராமையாவோட வீட்டுக்கு போனாரு. ராமையா, பாரு, நான் எவ்வளோ நல்ல சாப்பாடு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். நீ உன் குடும்பத்தோட வந்துடு, எல்லாரும் பசியா இருப்பீங்களே. ஜமீன்தார் ஐயா, பசியோட என் குழந்தைங்க இருக்காங்கன்னு சொன்னப்போ நீங்க பேசின அந்த பேச்சு இன்னும் என் காதுல கேக்குது. குழந்தைங்கள ஏன் பெத்துக்கிட்டேன்னு கேட்டீங்கல்ல, நல்லா கேளுங்க. உங்களை மாதிரி இறக்கம் இல்லாதவங்க கையால சாப்பிட்டா அது எங்களுக்கு செரிக்காது. நீங்க சுயநலமா கொடுக்கற சாப்பாட்டுக்கு பதிலா மனசார கொடுக்கற பிச்சையே பரவாயில்ல, நீங்க போங்க. ராமையாவோட வார்த்தைங்க இவனுக்கு மனசுல அம்பு குத்துற மாதிரி இருந்துச்சு. அந்த ஊர்லயே மிகப்பெரிய பணக்காரன், ஆனா மிகப்பெரிய ஏழை கிட்ட அவமானப்பட்டு தலைகுனிஞ்சு வீட்டுக்கு கிளம்புனான். ஏன்னா அவனால எதுவும் பேசவும் முடியலையே. அடுத்த நாள் மறுபடியும் தர்மையா நேரா பூசாரிய பார்க்க தான் போனான். பூசாரி, என்னால அன்னதானம் செய்ய முடியல. ஊருக்காரங்க எல்லாருமே என்ன பார்த்ததும் கதவை மூடுறாங்க. என்னால தானம் செய்ய முடியல. அப்படின்னா ஜனங்களோட மனசுல நீங்க எங்க இருக்கீங்கன்னு தெரியுதா? நீங்க இப்ப கொடுக்க பார்த்தது தானம் கிடையாது, குழந்தைக்காக நீங்க கொடுக்க இருந்த லஞ்சம் அது. தானம் அப்படிங்கிறது எதிர்க்க இருக்கிறவங்க கஷ்டத்தை பார்த்து மனசார கொடுக்கறது தான். அப்ப நான் என்ன செய்யணும்னு நீங்களே சொல்லுங்க. இப்ப நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணுதான், போய் பிச்சை கேளுங்க. பிச்சையா? நானா? இந்த ஜமீன்தாரு பிச்சை எடுக்கணுமா? ஆமா, உங்க ஜமீன்தார் உடையையும் நகையையும் கட்டிட்டு ஒரு பிச்சைக்காரனா வேஷம் போட்டுக்கிட்டு ஊருக்குள்ள போங்க. அவங்க உங்களுக்கு பிச்சை போடுறத வச்சு நீங்களும் உங்க மனைவியும் சாப்பிடுங்க. அப்ப தெரியும் கஷ்டத்துல கொடுக்கற ஒரு கைப்பிடி தானியம் கூட எவ்வளவு மதிப்பு மிக்கதுன்னு. அப்போ என்ன பிச்சை எடுக்க சொல்றீங்களா? நான் இந்த காரியத்தை செய்யவே மாட்டேன். அது உங்க விருப்பம். தானத்தோட மதிப்பு தெரியாம அதை கொடுக்கறதால பயன் இல்ல. என்ன நடக்கணுமோ நடக்கட்டும். தர்மையா வீட்டுக்கு வந்து முதல்ல யசோதா கிட்ட இந்த விஷயத்த சொன்னதும் அதை கேட்டது முதல்ல யசோதா கோவப்பட்டான். ஆனா குழந்தைக்காக எது வேணும்னாலும் செய்யறேன் அப்படின்னு சொன்னான். அடுத்த நாள் காலையில தர்மையா ஒரு சாதாரண பிச்சைக்காரனுடைய வேஷத்துக்கு மாறினான். பிச்சைக்கார மாதிரி துணியை போட்டுக்கிட்டு கையில ஒரு திருவோட ஏந்திக்கிட்டு ஊருக்குள்ள அவன் பிச்சை எடுக்கிறதுக்காக போய்கிட்டு இருந்தான். அம்மா, பிச்சை போடுங்க அம்மா. அவனுடைய குரலை கேட்டு எல்லாரும் வெளியில வந்தாங்க. ராமையா சீதா 2 பேருக்குமே அவன அடையாளம் தெரியல. சீதா அவ வீட்ல இருந்து ஒரு கைப்பிடி அரிசியை கொண்டு வந்து தட்டுல போட்டா. இப்படி ஊர்க்காரங்க எல்லார் வீட்டிலயுமே தர்மையா போய் பிச்சை எடுத்தான். யாரால என்ன முடியுமோ அது அவங்க தர்மையாவோட திருவோட்டுல போட்டுக்கிட்டு இருந்தாங்க. எல்லாரும் பாசமா கொடுக்கற அந்த கைப்பிடி அரிசி இன்னைக்கு அவனுக்கு ரொம்பவும் பெருசா தோணுச்சு. அது விலை மதிக்க முடியாதது. அன்னைக்கு வீட்டுக்கு வந்து பிச்சை எடுத்துட்டு வந்த அரிசியில புருஷ பொண்டாட்டி 2 பேரும் சமைச்சு சாப்பிட்டாங்க. கொஞ்ச நாள்ல யசோதாவும் கர்ப்பமானா. ஜமீன்தாரும் யசோதாவும் ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. 9 மாசத்துல அவங்களுக்கு ஒரு அழகான பொண்ணு பிறந்துச்சு. அந்த பொண்ணு எவ்வளவு அழகா இருந்தாலும் அதே அளவுக்கு இப்ப தர்மையோட மனசும் அழகா இருந்துச்சு. அது எல்லாத்துக்கும் காரணம் அவன் பிச்சை எடுத்துதான் அந்த குழந்தை பிறந்துச்சு அப்படிங்கிறது தான். தர்மையா இப்போ பழைய கஞ்ச பிஸ்னாரி தர்மையா இல்ல. எல்லா தப்பையும் உணர்ந்து ஊர்க்காரங்களுக்கு நல்லது பண்ணணும்ன்ற மனசோட இருக்கிற தர்மையா. எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க, என்னோட பேச்ச கொஞ்சம் கேளுங்க. இத்தனை நாளா கண்ணு இருந்தும் குருடனா இருந்தேன். என்னோட செல்வம் எனக்கு அகங்காரத்தையும் சுயநலத்தையும் கொடுத்துச்சு. ஆனா தான தர்மம் தான் என்ன மனுஷனாக்குச்சு. அன்னையில இருந்து தர்மையா முழுசா அவனுடைய மனசை மாத்திக்கிட்டான். ஒவ்வொரு வருஷமும் வறட்சியால கஷ்டப்படுற 7 விவசாயிங்களுக்கு அவன் அவனால முடிஞ்ச உதவியை செய்வான். தானியம் கேக்குறவங்களுக்கு தானியமும் பணம் கேக்குறவங்களுக்கு பணமும் கொடுப்பான். கடைசியில ராமையாவை வர சொல்லி அவனுக்கு ஒரு வேலையும் போட்டு கொடுத்து குடும்பத்தோட கஷ்டத்துக்காக அவன் கொஞ்சம் நெல்லு மூட்டைகளையும் கொடுத்து அவன்கிட்ட மன்னிப்பு கேட்க போனான். ஜமீன்தார் ஐயா, நீங்க மாறினது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்பதான் நீங்க உங்க பேருக்கு ஏத்த மாதிரி தர்மராஜா. இந்த கதையில இருக்கிற நீதி, நம்ம தேவைக்காக நாம கோவில் குளம்னு போய் இறங்குறது, அங்க சாமிக்கு காசு கொடுக்கறது, இது எல்லாம் நமக்கு புண்ணியத்தை கொண்டு வந்து சேர்க்காது. மனசுல எந்த சுயநலமும் இல்லாம ஒரு ஏழைக்கு ₹1 கொடுத்தாலே புண்ணியம் வந்து சேரும். அது ஆத்தங்கரையோரமா இருக்கிற ரொம்பவும் அழகான கிராமம். அந்த கிராமத்து மக்களோட ஆதாரமே அந்த ஆறும் ஆத்து தண்ணியுமா தான் இருந்துச்சு. காலையிலேயே ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் எழுந்திருச்சு அவங்கவுங்க வேலைய செய்ய ஆரம்பிச்சாங்க. ஆனா அந்த ஊரோட எல்லையில யார் பார்வையிலயும் படாம
ரொம்ப தூரத்துல ஒரு மண் குடிசையில சோமையாவோட குடும்பம் வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. அந்த குடிசையில சோமையா, அவனுடைய மனைவியான சீதா, 10 வயசு புள்ள ராமு, 8 வயசு பொண்ணு மல்லிகா, இந்த குடும்பம் வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா அந்த குடும்பத்தை ஊர்க்காரங்க யாருமே நல்ல குடும்பம்னு கூப்பிட மாட்டாங்க. ஏன்னா அவங்க பார்வையில அவங்க திருட ராமையாவோட புள்ள குடும்பம். சோமையாவோட அப்பா ராமையா சுத்தி இருக்கிற அத்தனை ஊரையும் நடுங்க வைக்கிற ஒரு பேர் போன திருடன். அவரு இறந்து போய் பல நாட்கள் ஆனாலும் கூட திருடா அப்படிங்கிற அந்த முத்திரை சோமையாவோட குடும்பத்தை வாட்டி வதக்கி எடுத்துக்கிட்டு இருந்துச்சு. அம்மா, எனக்கு ரொம்ப பசிக்குதுமா. ஒரே ஒரு நிமிஷமா, கஞ்சி காய்ச்சிக்கிட்டு இருக்கேன், அண்ணனை கூட்டிட்டு வா, 2 பேரும் ஒன்னா உட்காந்து குடிங்க. எனக்கு கஞ்சி வேண்டாமா, எனக்கு நல்ல மீன் குழம்போட சுட சுட சோறு தான் வேணும். அதை கேட்டதும் சீதாவோட மனசுக்கு ரொம்ப வலிச்சுது. பிள்ளைங்களுக்கு வயிறார சாப்பாடு கூட போட முடியலையே அப்படின்னு அவ ரொம்ப வருத்தப்பட்டா. ஆஹா, ஆ, ஆ, மீன் குழம்பு தானம்மா. அப்பா வேலைக்கு போயிருக்காருல்ல, அவர் வரும்போது பணம் எடுத்துட்டு வருவாரு, அதுல நீ கேட்டதை உனக்கு நான் சமைச்சு கொடுக்குறேன். இன்னொரு பக்கம் சோமையா ஊரோட ஜமீன்தாரான பூபதியோட அரிசி மில்லுல மூட்டை தூக்கி கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான். அவன் கூட சேர்ந்து இன்னும் சில பேர் கூலி ஆட்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. சோமையா ஒரு மூட்டையை எடுத்துக்கிட்டு குடோன்குள்ள விற்கிறதுக்காக கொண்டு போய்கிட்டு இருந்தான். டே சோமோ, மூட்டைய சரியா எண்ணி பார்க்கறியா? இல்லைன்னா ஐயா தோலை உரிச்சிடுவாரு. ஆனா இந்த கணக்கு வழக்கில் கைவரிசையை காமிக்கிறது உங்க அப்பா கிட்ட இருந்து உனக்கும் வந்திருக்கும் தானே? ஆமா ஆமா, மூட்டை காணாம போனா முதல்ல இவனை தான் பிடிக்கணும். அவங்க சொன்னதை கேட்டு பாவம் சோமையாவோட மனசு ரொம்பவும் கஷ்டப்பட்டுச்சு. ஆனாலும் எதுவும் சொல்ல முடியாம அவன் வேலைய அவன் பார்த்துக்கிட்டு இருந்தான். அன்னைக்கு சாயந்தர நேரம் வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கூலி பணத்துக்காக எல்லாரும் வரிசையில் நின்னுக்கிட்டு இருந்தாங்க. பூபதி எல்லாருக்குமே எண்ணி அன்னைக்கான கூலி பணத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தான். எல்லாருக்கும் முழுசா பணத்தை கொடுத்தான். ஆனா சோமையாவுக்கு கொடுக்க வரும்போது கையில பாதி பணத்தை தான் வச்சான். ஐயா, கூலி பணம் கம்மியா இருக்குங்க ஐயா. என்னடா கொழுப்பு அதிகமாயிடுச்சா? உனக்கு இந்த பணம் கொடுக்கறதே அதிகம், என்கிட்டயேவா கணக்கு கேட்கற? உங்க அப்பனை மாதிரி எந்த கைவரிசையும் காட்டாம வேலை பார்த்ததுக்கு தான் இந்த பணம். என்ன இருந்தாலும் திருடன் பெத்த புள்ள தானே, உனக்கெல்லாம் வேலை கொடுக்கறதே பெரிய விஷயம்தான். பாவம் பூபதி அவமானப்படுத்தினதுல கண்ணுல கண்ணீர் வந்தாலும் அதை யாருக்கிட்டையும் காட்டாம தலை குனிஞ்சுக்கிட்டு சோமையா கவலையா வீட்டுக்கு வந்தான். அப்படி கவலையா வந்திருக்கிற புருஷனை பார்த்த உடனே சீதாவுக்கு விஷயம் புரிஞ்சு போச்சு. என்னங்க, என்னைக்காவது கூலி பணம் முழுசா கிடைச்சுதா? இல்ல சீதா, எப்பவும் போலவே பாதி பணம் தான் கொடுத்தாரு. அப்பா, அந்த பூபதி எப்பவுமே நம்மள திட்டிக்கிட்டே இருக்காரு. நம்ம ஒன்றும் திருடங்க இல்லையே, அப்புறம் எதுக்கு நமக்கு இந்த தண்டனை? அது நம்ம தலையெழுத்து போலப்பா. என் அப்பா பண்ண பாவம் இன்னும் நம்மள சுத்திக்கிட்டே தான் இருக்கு. நான் திருடன் இல்லைன்னு எவ்வளவு தான் எடுத்து சொன்னாலும் ஊர்க்காரங்க கேட்கறதில்ல. என்னை மனுஷனா கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் புரிய வைக்கிறதுக்கு பதிலா நானே ஆத்துக்கு போய் 4 மீனை பிடிச்சிட்டு வரேன்ப்பா. தங்கச்சியோட ஆசையாவது நிறைவேற்றலாம். சோமையாவுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. பொண்டாட்டி பிள்ளைங்களோட பசியை கூட தீர்த்து வைக்க முடியலையே அப்படின்னு அவன் வருத்தப்பட்டு தான் நின்னுக்கிட்டு இருந்தான். உடனே சோமையா கண்ணை முடிக்கிட்டு, அம்மா தாயே, என் குடும்பத்தையும் என்னையும் நீதாமா பாத்துக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ளேயே வேண்டிக்கிட்டான் சோமையா. அந்த நேரத்துல வெளியில வானில மாற ஆரம்பிச்சுது. மேகங்கள் எல்லாமே கருப்பா மாறி இடி மின்னல் சத்தத்தோட மழை பெய்யற மாதிரி தான் வானில இருந்துச்சு. சோமையா சீதா 2 பேருமே வெளியே வந்து ஆகாயத்தை பார்த்தாங்க. ஏங்க, காத்து ரொம்ப பலமா வீசுது, நம்ம குடிசை இத தாங்குமா? கவலைப்படாத சீதா, கடவுள் நம்மள ரொம்ப சோதிக்க மாட்டான். இந்த மழை நம்ம கண்ணீரை துடைக்க வருதோ என்னமோ. கொஞ்ச நேரத்துல மழை பெய்ய ஆரம்பிச்சுது. சோமையாவுக்கு தெரியாது அந்த மழை அவங்க கண்ணீரை துடைக்கிறதுக்காக வரல, அவனோட சேர்த்து அவனுடைய ஊரோட எதிர்காலத்தையும் மாத்த வருது அப்படிங்கிறது. 1 மணி நேரமாச்சு, மழை குறையல, இன்னும் அதிகமாச்சு. இடி மின்னல் சத்தத்தோட ஆகாயமே அதிர்ந்துகிட்டு இருந்துச்சு. வீட்டோட கூரையில இருந்து மெதுவா தண்ணி வீட்டுக்குள்ள வர ஆரம்பிச்சுது. அம்மா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. அழாத தங்கச்சி, அப்பா இருக்காருல்ல, நம்மள காப்பாத்துவாரு. வெளியில இடி மின்னலோட பயங்கரமான மழை. கொஞ்சம் கொஞ்சமா மழை தண்ணி எல்லாமே வீட்டுக்குள்ள வந்து சேர்ந்து தரையெல்லாம் சேர மாதிரி இப்போ அது ஒரு குளமா காட்சி அளிச்சுக்கிட்டு இருந்துச்சு. வீட்டுல இருக்கிற சில பொருட்களும் துணிமணிகளும் தண்ணியில மிதக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஐயோ சீதா, வீடு இடிய போகுதுன்னு எனக்கு தோணுது. நாம இங்க இருக்க கூடாது.
இந்த மழையில நாம எங்கெங்க போறது? இப்ப யோசிக்க நேரம் இல்ல, முதல்ல வெளியில போங்க. 3 பேருமே அவங்க உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில வந்துட்டாங்க. வெளியில நிலைமை ரொம்ப மோசமா இருந்துச்சு. அவங்க முட்டி வரைக்கும் வெளியில தண்ணி இருந்துச்சு. அந்த தண்ணியில நிக்க கூட அவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த தண்ணி அவங்கள இழுக்க ஆரம்பிச்சுது. அவங்க குடிசை அவங்க கண்ணு முன்னாடி இடிஞ்சு விழுந்துருச்சு. ஐயோ, நம்ம வீடுங்க! வீட்டை பத்தி அப்புறம் யோசிப்போம், முதல்ல நம்ம உயிரை காப்பாத்திக்கணும், வாங்க. அங்கிருந்த ஊரோட நிலைமைய பார்த்தா ரொம்ப மோசமா இருந்துச்சு. யாருக்கு என்ன கோவம் வந்துச்சோ தெரியல, ஆத்து தண்ணி மொத்தமும் பள்ளத்தாக்குல இருக்கிற மொத்த வீடுகளையுமே தண்ணியில முழுகடிச்சிருச்சு. எங்க பார்த்தாலும் ஐயோ அம்மா அப்படின்னு எல்லாருடைய அலறல் சத்தம். ஆடு மாடெல்லாம் தண்ணியில அடிச்சுக்கிட்டு போச்சு. என்னங்க, முதல்ல அந்த உயரமா இருக்கிற மலைக்கிட்ட இருக்கிற ஆலமரத்துக்கிட்ட நம்ம போயிடலாங்க, வாங்க. பசங்க குளிர் தாங்க முடியாம நடுங்குறாங்க. சோமையா சரி அப்படின்னு சொல்லி மலையை நோக்கி போய்கிட்டு இருக்கும்போது ஊருக்கு நடுவுல இருக்கிற பூபதியோட வீடு 2 மாடி வீட்டுல இருந்து அலறல் சத்தம் கேட்டுச்சு. காப்பாத்துங்க, ஐயோ காப்பாத்துங்க அப்படின்னு சோமையா திரும்பி பார்த்தான். அங்க பூபதி அவனுடைய குடும்பத்தோட மாடியில நின்னுக்கிட்டு இருந்தான். சீதா, அங்க பாரு, பூபதி ஐயாவோட குடும்பம் ஆபத்துல இருக்கு. அப்பா, அவர் எப்பவும் நம்மள திட்டிக்கிட்டு தானே இருப்பாரு. அவருக்கு ஒரு கஷ்டம்னா நாம ஏன் உதவி பண்ணணும்? வாங்க போலாம். ராமு, அப்படி சொல்லக்கூடாது. நம்மள கஷ்டப்படுத்துறாங்கன்னு நாம திரும்பி கஷ்டப்படுத்தக்கூடாது. ஆபத்துல இருக்கிறவங்களுக்கு உதவுறது நம்ம கடமை. ஆனா இந்த தண்ணியில அங்க போறது ரொம்ப ஆபத்துங்க. எனக்கு ஒன்றாகாது சீதா, இந்த ஆறு என்னை எதுவும் செய்யாது. நீ பிள்ளைங்கள கூட்டிக்கிட்டு பத்திரமா மலைக்கு மேலே இருக்கிற அந்த மரத்துக்கு கீழே போய் உக்காரு. நான் ஊர் ஜனங்களையும் பூபதி ஐயாவையும் காப்பாற்றி கூட்டிட்டு வரேன். என் பேச்சை நீ கேட்பல்ல? சீதாவுக்கு ஒரு பக்கம் கவலையா இருந்துச்சு, இன்னொரு பக்கம் நல்ல மனசு இருக்கிற புருஷனை பார்த்து ரொம்ப பெருமையா இருந்துச்சு. அவ அமைதியா தலையாசிச்சா. ராமு, அம்மாவையும் தங்கச்சியையும் பத்திரமா கூட்டிட்டு போ. நீ தான் அவங்க தைரியம். அப்பதான் சோமையாவுக்கு அந்த தண்ணியில அடிச்சுக்கிட்டு வந்த ஒரு பரிசல் மரத்தை ஒட்டி நின்னுக்கிட்டு இருக்கிறத அவன் பார்த்தான். உடனே அங்க போய் அந்த பரிசலை எடுத்துக்கிட்டு அந்த வெள்ளத்துல பூபதியோட வீட்டுக்கு போனான். அந்த வெள்ளத்துல எல்லாரும் அவங்க உசுரை காப்பாத்திக்கிறதுக்காக தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கும்போது சோமையா மட்டும்தான் அவன் உயிரை பணையமா வச்சான். ஆபத்துல இருக்கிறவங்கள காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி அவன் ஒரு முடிவெடுத்தான். ஆனா தண்ணியோட வேகமும் தண்ணியோட அளவும் காத்தோட வேகமும் அதிகமாயிக்கிட்டே இருந்துச்சு. அந்த படகு ஓட்ட கூட சரியா முடியல. எப்படியோ கஷ்டப்பட்டு பூபதியோட வீட்டுக்கிட்ட போயிட்டான். அப்போ பூபதி யாராவது காப்பாத்துங்க அப்படின்னு கத்திக்கிட்டு இருந்தான். பூபதி ஐயா, பூபதி ஐயா, பயப்படாதீங்க. நான் சோமையா வந்திருக்கேன். உங்களை நான் காப்பாற்ற வந்திருக்கேன். சோமு, நீயா? கடவுள் மாதிரி வந்திருக்க. சீக்கிரமா வந்து எங்க எல்லாரையும் காப்பாத்துடா. பூபதி ஐயா, முதல்ல உங்க மனைவியையும் பசங்களையும் பரிசல்ல ஏத்தி விடுங்க. டே, முதல்ல என்ன காப்பாத்து. நான் இந்த ஊரோட தலைவன். மன்னிச்சிடுங்க ஐயா. முதல்ல பெண்களும் சின்ன குழந்தைங்களும், அப்புறமா உங்களை ஏத்திக்கிறேன். அதை கேட்டு பூபதிக்கு கோவம் வந்தாலும் சூழ்நிலை சரியில்லை அப்படிங்கறதுனால அவன் அமைதியா இருந்துட்டான். முதல்ல சோமையா பூபதியோட மனைவி பிள்ளைங்களை கஷ்டப்பட்டு கரை சேர்க்க கொண்டு போனான். அவங்க எல்லாருமே பயந்துகிட்டு இருந்தாங்க. அம்மா, இறுக்கமா பிடிச்சுக்கோங்க, பயப்படாதீங்க, கண்ணை மூடிக்கோங்க அப்படின்னு சொல்லி அவன் படகுல ஏறவே இல்லை. என்னப்பா, நீயே படகுல ஏற மாட்டேங்கிற? அம்மா, இந்த பரிசல் பழசு. எல்லாரும் ஏறுனா இது மூழ்கி போயிடும். நான் இப்படியே நீச்சல் அடிச்சுக்கிட்டே உங்களை கரைக்கு கொண்டு போய் சேர்க்கறேன். நீங்க பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அவன் படகுல ஏறாம ஒரு கையில தண்ணிய தள்ளிக்கிட்டு ஒரு கையில படகு பிடிச்சுக்கிட்டு கரையை நோக்கி அவன் போய்கிட்டு இருந்தான். ரொம்பவும் கஷ்டப்பட்டு மலைக்கிட்ட வந்து அவனுடைய பொண்டாட்டி பிள்ளைங்க இருக்கிற இடத்துல அவங்களையும் விட்டான். சீதா, அவங்களுக்கு கொஞ்சம் தைரியம் கொடு அப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷம் கூட ஓய்வெடுக்காம மறுபடியும் அந்த பரிசல்ல ஏறி பூபதியை காப்பாத்துறதுக்காக வந்தான் சோமையா. பூபதி பக்கத்துல வரும்போதே அந்த இடத்துல தண்ணி நிறைஞ்சு போய் காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு பூபதி கத்திக்கிட்டு இருந்தான். வந்துட்டியா? வந்து என்ன காப்பாத்துடா. உயிர் போயிடுமோன்னு பயமா இருக்கு. வாங்கய்யா, சீக்கிரம் வந்து ஏறுங்க, வெள்ளம் அதிகமாகுது. அப்படி எல்லாரையுமே கஷ்டப்பட்டு கரைக்கு கொண்டு வந்து சேர்த்த சோமையா திடீர்னு கரைக்கு வந்ததுமே மயக்கம் போட்டு விழுந்துட்டான். அவனுக்கு மூச்சு விட முடியல. அப்ப பூபதி சோமையாவை பார்த்தான். காலையில தான் அவன் சோமையாவை அந்த அளவுக்கு அவமானப்படுத்தியிருந்தான். தடவையா தான் செஞ்சது தப்பு அப்படின்னு பூபதி உணர்ந்தான். சோமையா எழுந்திருக்கிறதுக்கே கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. சோமையா, என்னை மன்னிச்சிடுடா. உன்னை எவ்வளவோ நான் அவமானப்படுத்தி இருக்கேன்.
உங்க அப்பா திருடங்கிறதால உன்னை தப்பு தப்பா பேசியிருக்கேன். ஆனா இன்னைக்கு மட்டும் நீ இல்லை அப்படின்னா நான் என் குடும்பத்தோட மேலே போய் சேர்ந்திருப்பேன். உன்னால தான் உயிரோட இருக்கோம். பரவாயில்லங்க ஐயா, ஆபத்துல இருக்கிறவங்கள பார்த்துட்டு சும்மா போக முடியுமா? வெள்ளத்துல பாதிக்கப்பட்டவங்க எல்லாருமே நிறைய பேர் அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்திருந்தாங்க. அவங்கள சில பேர் சோமையா செஞ்சதை பார்த்து பாராட்டினாங்க. ஆனா இன்னும் சில பேர் அவனை சந்தேக பார்வையோட தான் பார்த்தாங்க. டேய், அவன் பூபதி ஐயாவை காப்பாத்தினது உண்மைதான். ஆனா அவர் வீட்டில் எல்லா பொருளும் சரியா இருக்கான்னு பார்த்துக்கணும். என்ன இருந்தாலும் அது திருட்டு ரத்தம் தானே. என்னடா சொன்னீங்க? என்ன சொன்னீங்க அவனை பத்தி? அவன் ஒன்றும் திருடன் கிடையாது. இத்தனை நாளா நான் அவனை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். அவன் நம்ம எல்லாரையும் காப்பாத்தின வீரன். அவனை பத்தி பேசினா நாக்க வெட்டி போட்டுடுவேன். அப்படின்னு பூபதி சொன்னது கேட்டு ஊர்க்காரங்க அமைதியாயிட்டாங்க. அடுத்த நாள் காலையில மழை நின்னு போச்சு. ஆகாயமும் இப்போ அமைதியா தான் இருந்துச்சு. ஆனா அந்த வெள்ளத்தோட தாக்குதல்ல மாட்டிக்கிட்ட அந்த ஊர் மட்டும் ரொம்பவும் கலைஞ்சு போய் அலங்கோலமா தான் இருந்துச்சு. அந்த மலைக்கு மேல இருந்தவங்க எல்லாரும் பொறுமையா இறங்கி கீழே வந்தாங்க. எல்லாரும் எல்லாத்தையுமே இழந்துட்டு ரொம்பவும் கவலையோட இருந்தாங்க. ஆனா உசுர மட்டும்தான் மிஞ்சி இருந்துச்சு. ஆனா அவங்க உசுர காப்பாத்தினதே சோமையா தான். எல்லாருமே சோமையாவோட வீட்டு பக்கம்தான் வந்தாங்க. எல்லாரும் கேளுங்க. நாம எல்லாரும் இன்னைக்கு உயிரோட இருக்கோம்னா அதுக்கு சோமையா தான் காரணம். அவன் குடும்பத்தையே திருட்டு குடும்பம்னு சொல்லி நாம ஒதுக்கி தான் வச்சிருந்தோம். ஆனா இன்னைக்கு அவன் தான் நம்ம எல்லாரோட உயிரையும் காப்பாத்தி இருக்கான். இல்லைன்னா இந்நேரம் எல்லாருமே போய் சேர்ந்துருப்போம். இன்னையிலிருந்து சோமையாவோட குடும்பம் நம்ம குடும்பம். அவனுக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் நாம தான் உதவி செய்யணும். இனிமே இந்த குடும்பத்துக்கு நான் இருக்கேன். யாருன்னா எதனா சொல்லி பாருங்க. அப்படின்னு பூபதி சொன்னதை கேட்டு ஊஜனங்க எல்லாரும் தலை குனிஞ்சு ஒவ்வொருத்தங்களா வந்து சோமையா கிட்ட மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சாங்க. அத பார்த்து ராமு மல்லிகா எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. எப்பவுமே அவங்க குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேரையும் திட்டின ஜனங்க இப்ப அவங்க அப்பா அம்மா கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஐயா, எங்க அப்பா தப்பு பண்ணியிருக்கலாம். ஆனா நானும் என் குடும்பமும் என்னைக்குமே எந்த தப்பும் செஞ்சதில்ல. தயவு செஞ்சு எங்களை நம்புங்க. அப்படின்னு சோமையா சொன்னது கேட்டு ஊஜனங்க எல்லாரும் தலை குனிஞ்சு நின்னாங்க. அன்னையிலிருந்து அந்த ஊரே மாறிச்சு. சோமையாவை எந்த ஒரு ஊர் திருட அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சோ அதே ஊரு இப்போ சோமையாவை ரொம்பவும் கௌரவமா பாத்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ சோமையாவோட குடும்பம் ஊர் எல்லையில இல்ல, ஊருக்கு நடுவுல இருக்கிற ஒரு பெரிய வீட்ல எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம கௌரவமா வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு.